வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு மேட்சை கூட தோக்காம எல்லா மேட்சையும் வின் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னைக்கு லக்னோவை சும்மா பொழந்து கட்டிட்டாங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. கான்ஃபிடென்ட்டா பவுலிங் பண்ணாங்க. பவுலிங் பண்ணி சமி வந்து பிரப்சிம்ரன் சிங்கோட விக்கெட் வந்து எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவரை டக் அவுட் பண்ணிட்டாரு. இதை பார்த்தவொடனே லக்னோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரவாயில்ல, அடுத்தடுத்த விக்கெட்டை இதே மாதிரி எடுத்துடலாம்னு நினைக்கும் போது அப்பதாங்க பிரியான் சாரியாவும் கனலையும் சேர்ந்து லக்னோவுக்கு எதிராக ஒரு மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் எங்களோட பார்ட்னர்ஷிப் அவ்வளோ ஈஸியாக உடைக்கவே முடியாது, நாங்கள் எப்படி விளையாடுறோன்னு பாருங்கன்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 180 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. 13வது ஓவர் வரைக்கும் இவங்களோட விக்கெட்டை எடுக்கவே முடியல. இவங்க அப்படியே கடைசி வரைக்கும் விளையாண்டுருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க பிரின்ஸ் யாதவ் இருந்துக்கிட்டு எப்படியோ கனலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லே பிரியான் சாரியாவோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் சரி, அப்புறம் ஸ்கோர் கம்மியாயிரும், அடுத்தடுத்த விக்கெட்டை லக்னோ எடுத்துருவாங்கன்னு நினைக்கும் போது நாங்கள் விடுவோமான்னு சொல்லி பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடி காட்டிட்டாங்க. இதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்து இன்னைக்கு 20 ஓவர் முடிவில் 254 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோரை பார்த்தானே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோதான், இதெல்லாம் சேஸ் பண்ண முடியாது, ரொம்ப மோசமாக தான் லக்னோ தோக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, லக்னோவும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் அதுக்கப்புறம் ஆயுஷ் பதானி இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா தான் வந்து போச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது வைசாக் விஜயகுமார் வந்து ஆயுஷ் பதானியோட விக்கெட்டை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஓரளவுக்கு டீசெண்டான பார்ட்னர்ஷிப்பை போட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க. அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது மிச்சல் மார்ஸ் வந்து சாகலோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பண்ட் வந்து கடைசி வரைக்கும் நின்று அவரோட ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கும் போது அவரும் ஹர்தீப் சிங்கோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரானு இன்னைக்கு மேட்ச்லயாவது அதிரடி காட்டுவார், அவரோட ஸ்டைலே அதிரடி தானே, அதிரடி காட்டி பட்டை கலப்பார்னு நினைக்கும் போது இன்னைக்கும் நிக்கோலஸ் பூரான் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. பாவம், இந்த சீசனில் மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவரால் ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. மாற்றி மாற்றி வந்து ஒரு சொதப்பலை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்ரம், முகுல் சௌத்ரி ரெண்டு பேர் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. சரி, மேட்சை வின் பண்ணனாலும் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவாங்கன்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் மார்க்ரம் வந்து அவுட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து லக்னோனால ஒன்றும் பண்ண முடியலங்க. 20 ஓவர் முடிவில் 200 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா 54 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசன்ல பஞ்சாபோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து இருக்குங்க. இவங்க இந்த அளவுக்கு வின் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பயம் இல்லாம விளையாடுறாங்க. பஞ்சாபோட பேட்டிங் சும்மா வெறித்தனமா இருக்கு. எப்படியாவது ஒரு நல்ல ஸ்கோரை வந்து எடுத்துடுறாங்க. ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து கை கொடுத்து, ஏதாவது 2 பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு எப்படியாவது ஸ்கோரை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து விளையாடுறனால தான் இது வரைக்கும் பஞ்சாப் வந்து அன்பீட்டன் டீமா வந்திருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மழைனால வந்து கேன்சல் ஆயிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அந்த மேட்ச்ல மட்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மற்ற மேட்ச் எல்லாத்துலயும் வின் பண்ணி சும்மா மாசா பஞ்சாப் வந்து இருக்காங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல எந்த டீமாவது பஞ்சாப்பை வீழ்த்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.